அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கேஎஸ்ஆர் பேசுகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குருவே சரணம், குருவே சரணம், குருவே சரணம். இவ்வுலகில் இருக்கும் அனைத்து மகான்கள், சித்தர்கள், மகரிஷிகள், முனிவர்கள், சாதுக்கள், தேவர்கள், தேவதைகள் அனைவருடைய பாதத்தை வணங்கி இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பிரசாதம், அன்னதானம். ஏன் பிரசாதம்னு சொல்கிறாங்க, ஏன் அன்னதானம்னு சொல்கிறாங்க? எல்லா கோயிலுக்கும் போனீங்கன்னா பிரசாதமும் கொடுப்பாங்க, அன்னதானமும் போடுவாங்க. நீங்கள் எல்லோரும் யோசிச்சிருக்கீங்களா, ஏன்டா ரெண்டு இதுவாக சொல்கிறாங்க, ஒன்று பிரசாதம்னு சொல்கிறாங்க, ஒன்று அன்னதானம்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு யோசிச்சிருந்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிரசாதம், நம்ம முதல்ல பார்க்க போகிறது பிரசாதம். பிரசாதம்னா என்ன? பிரசாதம்ன்றது உங்களுக்கு கொஞ்சமாக தருவாங்க. ஒரு தொன்னையிலையோ இல்லை கோயிலில் வந்து நின்றுக்கிட்டு யாராவது ஒருத்தர் வரவங்களுக்கு போகிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையில் கொடுப்பாங்க. இதுதான் வந்து பிரசாதம். சரிங்களா? பிரசாதம்னா பிறர் சாதம், பிறருடைய சாதம், அதுதான் வந்து பிரசாதம் சொல்கிறது. சரிங்களா? பிறருடைய சாதத்தை வந்து நீங்கள் ஏன் வாங்கி சாப்பிட்றீங்க? புரியுதுங்களா? அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள், அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவங்களுக்கு இருக்கிற துன்பங்கள்லாம் போகணுன்னு சொல்லிட்டு அவங்க வேண்டிக்கிட்டு அவங்க கையால் உங்களுக்கு பிறருடைய சாதத்தை கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிறருடைய சாதத்தை நீங்கள் வாங்கி சாப்பிடும்போது அது வந்து உங்களையும் பாதிக்கும். புரியுதுங்களா? அதனால் கோயிலுக்கு போனீங்கன்னா, எந்த கோயிலாக இருந்தாலும், எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் நீங்கள் போனீங்கன்னா பிரசாதத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. அவங்கவுங்க கஷ்டத்தை நிறைவேற்றுறதுக்கும் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கும் அதனால் கொடுக்கப்படுறது தான் பிரசாதம், பிறருடைய சாதம். அந்த சாதத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. சரிங்களா? அன்னதானம், எல்லோரும் அன்னதானம் பண்ணுங்க, நம்ம நல்லா இருப்போம், நம்ம அன்னதானம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அன்னம் தானம், சாப்பாடை வந்து தியானமாக கொடுக்கறது. அப்போது எல்லா கோயிலுமே வந்து சாப்பாடு அன்னதானம் பண்ணுவாங்க. அன்னதானன்றது ஒருத்தர் மட்டும் பண்ணுறது கிடையாது, ஒரு நிறைய பேர் சேர்ந்து அன்னதானம் பண்ணுவாங்க. அந்த கோயிலில் கவர்மெண்ட் மூலியமாக அன்னதானம் பண்ணுவாங்க. அப்போது அது வந்து யாரையுமே போய் சேராது. அப்போது அந்த இது யாரையுமே போய் சேராத போது நீங்கள் அன்னதானத்தை சாப்பிடும்போது அது வந்து கடவுள்கிட்ட உங்களுடைய குறைகள் போய் சேரும். அப்போது அன்னதானத்தை வந்து நீங்கள் எல்லாருமே சாப்பிட்லாம். சரிங்களா? அது வந்து தானமாக கொடுக்கறது. அதனால தான் பெரியவர்கள் வந்து பிச்சை தானம் எடுத்தாங்க. அந்த காலத்தில் வந்து ரா பிச்சைன்னு ஒன்று இருந்தது. அன்னத்தை வந்து பிச்சையாக எடுத்து அவங்க சாப்பிட்டாங்க. அது ஒரு வழிமுறை. அதை தான் வந்து இப்போது அன்னதானமாக மாறி நம்ம எல்லா கோயில்லையுமே வந்து அன்னதானத்தை போடுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அன்னதானம்னா என்ன, பிரசாதம்னா என்ன? முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இந்த பிரசாதத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. இப்போ ஒருத்தருக்கு நோய் இருக்கும், அந்த நோயை போக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரசாதமாக தராங்கன்னு வச்சிங்களேன். நீங்கள் இப்போ அந்த இதை வாங்கி நீங்கள் சாப்பிடும்போது அவங்களுடைய நோய் வந்து உங்களுக்கு வந்துடும், அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்துடும். இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க. பிரசாதத்தை வந்து தவிர்த்துருங்க. அது எந்த வழிபாட்டு தலமாக இருந்தாலும் சரி, தவிர்த்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு அன்னதானத்தை சாப்பிடுங்க. அன்னதானத்தை வந்து இழிவாக நினைக்காதீங்க. சரிங்களா? அதுதான் வள்ளல் பெருமான் சொல்லியிருக்கார். அன்னசாலை அமைத்து
வரவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போட்டார். புரியுதுங்களா? அவர் ஏன் பிரசாதம்னு சொல்லலை, எல்லாருக்கும் பிரசாதம் கொடுங்க அப்படின்னு சொல்லலையே அவர். எல்லாருக்குமே வந்து அன்னதானம் பண்ணுங்க. அதுதான் வள்ளலாரோட சபையில் எல்லாருக்குமே வந்து அன்னதானம் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது. புரியுதுங்களா? இது வந்து ஒரு உதாரணம் தான். இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஒரு மசூதியில் பார்த்தீங்கன்னா அவங்க நோன்பு கஞ்சின்னு கொடுப்பாங்க, சரிங்களா? அதை வந்து எல்லா மக்களும் வாங்கி சாப்பிட்லாம். அதே மாதிரி கிறிஸ்துவத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு பண்டிகை டைம்லேயோ ஒரு இதுலேயோ எல்லா ஏழை ஜனங்களுக்கு சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் பண்ணுவாங்க, சரிங்களா? இது வந்து எதையும் குறிக்கிறது கிடையாது. இதை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்றதுக்காக இந்த விஷயத்த வந்து உங்கள்கிட்ட நான் பகிர்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க இன்புற்று.